போதிக்க உயர்கல்வியில் நீட், JEE, AIAEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கு முன்னோடியாக 3ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஷ் மற்றும் லாஸ் தேர்வு, மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் மாணவர்களுக்கு திணறறிவு தேர்வு வருடம் ஒரு முறை அரசால் நடத்தப்படுகிறது. பள்ளியின் நலத்திட்டங்கள் முப்பருவ கல்விக்கும் ஏற்றாற்போல் நலத்திட்டங்கள் விலையில்லாத புத்தகம், குறிப்பேடு, வட்ட பென்சில்கள், புத்தகப்பை, காலணி, 4 செட் சீருடைகள், எண்ணும் எழுத்தும் பயிற்சி புத்தகம், பாட புத்தகம், சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகை, 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3, 4, 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, காலை மதிய உணவு அனைத்து மாணவர்களுக்கும் இரு வேளைகளிலும் விதவிதமாக மாணவர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. சிறப்பு கவனமாக எங்கள் பள்ளியில் வாசிப்பு திறனை மேம்படுத்த வாசிப்பு இயக்கம் மற்றும் ஊஞ்சல் சிறார்களுடன் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொணர ஓவியம், பாட்டு, நடனம் ஆகியவை கலை திருவிழா என்னும் வடிவில் நடைபெறுகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மாணவர்களுக்கு குழுவாக பிரித்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் குழு செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது. உடல் மற்றும் மன வலிமைக்காக விளையாட்டு மற்றும் யோகா பயிற்சி, மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டுவதற்கு பொது அறிவு, விடுகதை, இங்கிலீஷ் GK, தமிழில் பொது அறிவு, திருக்குறள் ஒப்புவித்தல் போன்ற செயல்பாடுகள் காலை இறைவணக்க கூட்டத்தில் நடைபெறுகிறது. ஆசிரியர்களும் அவ்வப்பொழுது பணியிடை பயிற்சி சென்று தங்களது திறன்களை மெருகூட்டி வருகின்றனர். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு சிறப்பு கவனமும் தனி ஆசிரியர் மூலம் வழங்கப்படுகிறது. எங்கள் பள்ளியின் சிறப்பு பார்வையாளர்களாக கல்வி ஆண்டினை தொடங்கி வைக்க மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் மதிப்புமிகு திரு மூர்த்தி அவர்களின் வருகையும், மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய திருமதி சங்கீதா IAS அவர்களின் வருகையும் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள் வருகை புரிந்துள்ளனர். மாணவர்களின் திறன்களை சோதித்தறிய வட்டார கல்வி அலுவலர் அனைவருக்கும் கல்வி இயக்க மேற்பார்வையாளர்கள், ஆசிரியர் பயிற்சி இருப்பினர்களின் வருகை, காலை மற்றும் மதிய உணர்வு பார்வையிடும் ஆசிரியர்கள், அதிகாரிகளின் பார்வைகளும் எங்கள் பள்ளிக்கு பார்வையாளராக வந்து சிறப்பு செய்கின்றனர். பரிசு பொருட்களாக என் பள்ளிக்கு மாணவர்களின் நலன் கருதி பணி நிறைவு பெற்ற நில அளவையாளர் பள்ளிக்கு மின் வசதி வழங்கியுள்ளார். வாசிப்பை மேம்படுத்த கல்வி வளர்ச்சி நாளன்று பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு அசோக் வழக்கறிஞர் அவர்கள் திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் திரு செல்லசாமி அவர்கள் நமது பள்ளிக்கு சுவர் கடிகாரத்தை வழங்கி இதுநாள் வரை பராமரித்து வருகிறார். எங்கள் பள்ளியில் களப்பயணமாக பொது இடங்களுக்கு மாணவர்களை அழைத்து செல்கிறோம். அவர்களது அறிவு வளர்ச்சிக்கு மேலோங்கி கலைஞர் நூற்றாண்டு விழா உலகம், புத்தக கண்காட்சி, காந்தி அருங்காட்சியகம், சிறுவர் பூங்கா என பல இடங்களுக்கு மாணவர்களை களப்பயணமாக அழைத்து செல்கின்றோம். பள்ளியின் பிற செயல்பாடுகளாக மருத்துவ முகாம் வருடம் 2 முறை நடைபெறுகிறது. மரக்கன்று வளர்த்தல், மரம் நடும் விழா யாதவர் கல்லூரியிலிருந்து மாணவர்களுடன் நடைபெற்றது. போஸ்கோ மற்றும் போதை விழிப்புணர்வு காவல்துறை அதிகாரிகள் மூலம் எங்கள் பள்ளியில் இந்த செயல்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஆதார் முகாம் நம் பள்ளியிலேயே நடத்துதல், வங்கி அதிகாரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து பள்ளிக்கு வருகை தந்து பள்ளி மாணவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்குதல் ஆகியவை நடைபெற்றன. இது மட்டுமின்றி இல்லம் தேடி கல்வி, பகலில் பள்ளியில் கற்றதை மாலையில் வீட்டுக்கு சென்று நினைவு கூறும் வகையில் இல்லம் தேடி கல்வி முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய பாரத இளந்தறிவு திட்டம் கல்விக்கு வயது தடையில்லை என்பதற்கு சான்றாக முதியவர்களும் கல்வி கற்கலாம் என்ற திட்டம் செயல்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க வசதிகளுடன் கூடிய நம் பள்ளிக்கு வெளியூர்களில் இருந்தும் இங்கு அதிகமான குழந்தைகள் வருகை தந்து கல்வி கற்று பயனடைகின்றனர். எமது உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மனமில்லை என்றும் இந்த சிறந்த நாளினை அருளிய கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிக்கலாம் வீட்டில்
முன்னாள் பணியாற்றி தற்பொழுது நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் திருமதி ஜூலியா மேரி, திருமதி மரகத ரோகேஸ்வரி, திருமதி பேராச்செல்வி அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றேன். பள்ளியில் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வரவேற்க வரவேற்புரை நல்க ஆங்கிலத்திலும் தமிழிலும் வருகின்றனர். அன்பிற்குரிய ஆசிரியர்கள், பெருமை மிகு பெற்றோர்கள் மற்றும் திறன்மிகு குழந்தைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அமுத விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களான மதிப்பு மிகுந்த நம் பள்ளி முன்னாள் மாணவர்கள், உயர்திரு வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் மற்றும் பிற பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களது தூண்களான பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் அமர்ந்து எங்களது நிகழ்ச்சிகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டு அனைவரையும் பள்ளியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். Good morning teachers, proud parents and our talented students. It's my distinct to welcome our honorable chief guest who was our old student, spending your valuable time with us. That glad welcome to honorable PEO ma'am and other school teachers for this 18th annual day celebration. A special welcome for the proud parents who spent a valuable time with us. Please sit back and encourage the students. Make this event memorable. Once again, I welcome. இந்த பள்ளியை முன்பு கழிப்பிடமாகவே இருந்தது. காமானங்கள் எல்லாம் காலையில பூரா கழிப்பிடமா இருக்கும். பெரும் முயற்சி எடுத்து அதை காலி செய்தேன். அதன் பின்பு சுற்றுச்சுவர் கட்டினோம். அதன் பின்பு கூடுதல் கட்டிடம் கட்டினோம். அதன் பின்பு பள்ளிக்கு கழிவறையை கட்டினோம். அப்புறம் மின்சார இணைப்பை உருவாக்கினோம். அதுபோல் வாட்டர் டேங்க் கட்டினோம். இவ்வளவு வசதியும் செய்து ஒரு உருப்படியான பள்ளியாக மாற்றினேன். எனது காலத்திலே ஆரம்ப பள்ளியை நடுநிலை பள்ளியாகவும், நடுநிலை பள்ளியை உயர்நிலை மாற்றுவதற்கு தேவையான அனைத்து உதவி செய்தேன். அதற்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அண்ணன் மலேசியாவின் செல்லம் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் தலைவராக ராஜேந்திரன் முன்முறை சேர்த்தார்கள். அப்படி இந்த பள்ளிகள் நல்ல வளர்ச்சி அடைந்தது. இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது நாங்கள் எப்படி பள்ளியை வைத்திருந்தோமோ அதே போல் இன்றைய அண்ணனையே பள்ளியை செயல்படுத்தி வருகிறார்கள். மாணவர்கள் அதை பள்ளியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் அவர்கள் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் வருகிறார்கள். அவருடைய கடின உழைப்பினால்தான் இந்த பள்ளி முன்னேற்றத்தை பார்த்தது. அது இங்கிலீஷ் மீடியம் இப்போ வந்து நாங்கள் அந்த கால இங்கிலீஷை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது டிஓ மாவட்ட கல்வி அறிவியல் கல்வெட்டு வகுப்பு கொண்டு வரும்போது அதுக்கும் அனுமதி கிடைக்கிறது. இப்போது எல்லா வசதியும் இருக்கிறது. அதனால் இந்த பள்ளியை உருவாக்கி கொண்டு எப்படி உங்கள் கல்வி இந்த பள்ளியை நீங்கள் தான் வளர்ச்சி அடைய வேண்டும். உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியிலேயே சேருங்க. இந்த பள்ளியை சேர்ந்தால் பல வசதிகள் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். தனியார் பள்ளிகளை நாடி செல்லாதீர்கள். நமது பள்ளியை நாம் தான் உயர்த்தி காட்ட வேண்டும். எனவே குழந்தைகளை இந்த பள்ளியிலேயே சேர்த்து இந்த பள்ளியை வளர்ச்சி அடைய வேண்டும். நீங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும்.
எனக்கு வாய்ப்பு கொடுக்க தலைமையாளருக்கு நன்றி கூடி முறைவிடும். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம் பள்ளியில் கல்வி பயின்று இன்று காவல்துறையில் பெரிய அதிகாரியாக பணிபுரியும் திருமதி சூரிய கலா திலகராணி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங். இவங்களை மாதிரிலாம் ஃபார்மாலிட்டிஸாக கரெக்டாலாம் பேச வராது. எனக்கு தோன்றதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இவங்க அதிலே பேசிட்டே இருக்கவங்க அவங்களுக்கு எடுத்தோம் பிடிச்சோன்றத ஸோ கரெக்டாக எல்லாரையும் வருஷப்படுத்தி பேசுறது அதெல்லாம் அந்த ஸ்கூலில் 1985 வந்து சேர்ந்தேன். 90ல் அந்த ஸ்கூல் விட்டு கோகோலஸ் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி 2 பேர் தம்பி எல்லாருமே இங்கே தான் படித்தோம். அப்பாவும் இங்கே தான் படித்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் படித்தோம். இங்கே 4 பேருக்கு இங்கே தான் படித்தோம். 4 பேரில் நான் 3 பேர் கவர்மெண்ட் சார். தம்பி மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணிருக்கோம். நாங்கள் 3 பேருமே கவர்மெண்ட் சார். நான் வந்து 2005ல் எஸ்ஏ போனேன், டைரக்ட் எஸ்ஏ போனேன். லேட் ப்ரமோஷன் கொரோனா வந்தனால இன்ஸ்பெக்டர் ஆகி 4 வருஷம் ஆகுது. என்னோட தங்கச்சி எனக்கு அடுத்து தம்பி பிஏ படித்தாரு, அதோட பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து என்னோட இன்னொரு தங்கச்சி, நான் படித்தது எம்ஏ எம்காம். என்னோட தங்கச்சி எம்பிஏ பிஃபார்ம் எம்பிஏ. என்னோட தங்கச்சி அவங்க பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க திண்டுக்கல்ல. இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க நம்ம ரிசர்வ் லைன் பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆஃபீஸராக இருக்காங்க. நாங்கள் 3 பேரும் படிக்கும்போது இங்கே படிக்கும்போது காந்திமதினு டீச்சர் இருந்தாங்க. எனக்கு எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு நினச்சிருக்காங்க. கொஞ்சம் படிக்க முடியாதனால ஏபிசிடி மட்டும் நல்லா ஆகா சொல்லி கொடுத்துட்டு ஆனா போட சொல்லி தராம ஸ்கூல்ல சேர்த்து காந்திமதி டீச்சர் கீழே இடம் தான் இருக்கு. அவங்க ஒரு ஸ்கூலுக்கு திருப்பி தொடையில கையில எல்லா பக்கம் திருகி என்ன ஆனா போட சொல்லியிருப்பாங்க. 3 மாசம் ஆயிடுச்சு ஆனா போடுறது மட்டும். ஏபிசிடி சண்டே மண்டே அப்புறம் வீக்லி மந்த்லி டேஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. 1 to 100 வரைக்கும் நான் ஒன்றா சேரும்போதே சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து நிறையலாம் படிக்கல, 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டாங்க. எங்கள் அப்பா எஸ்எஸ்எல்சி இஎம்ஜி அதாவது ஸ்கூலில் பட் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் தேவையில்லை, தமிழ் தான் தேவை. பட் தமிழ் எனக்கு எழுத வரல. அப்போ காந்திமதி டீச்சர் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு டீச்சர் வந்து எனக்கு ரோல் மாடல், ஒவ்வொரு ஹீரோயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அம்மா அப்பா 2 பேரும் ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க தான். வீட்டில் இங்கே வந்து பின்னாடி ஆனா சொல்லி கொடுத்தது காந்திமதி டீச்சர், பாப்பா டீச்சர், காளியம்மா டீச்சர். இவங்க 3 பேர் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆனா போடுறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க 7 வாங்கி போய் கொடுத்து 3 மாசம் ஒப்பிருக்கேன். 3 மாசம் ஆனா வந்து பக்கத்துல தான் எழுதி கொடுத்தாங்க. கொண்டு போய் கொடுத்தாச்சு. 3ஆவது மாசம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அப்புறம் பார்த்தா எப்படி இருக்கு பூஜை செம்ம பூஜை. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினாலையும் கடைசி வாங்கினாலையும் அதுதான் காந்திமதி டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினாலையும் ஃபினிஷிங் வந்து ஸ்டார்டிங்கும் வந்தேன் எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆனா சொல்லி கொடுத்த 6 மாசத்துலேயே அக்கு வரைக்கும் எழுதி சொல்லி கொடுத்துறாங்க. கணக்கானா 2nd ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கூல் டாப்பராக தான் வெளியே போனேன். எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து தான் போனேன். அப்போ எனக்கு காந்திமதி டீச்சர் சொல்லி கொடுத்தது என்னன்னா ஆனா போடுறது முக்கியம் இல்லை, அழகா போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்பயும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அச்சடிச்ச மாதிரி இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போனேன் நான் அந்த ஸ்கூலில்.
ஆனாவே போட தெரியாம வந்தாங்க. ஏபிசிடி மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஏபிசிடி கொண்டு வந்து வச்சா 3ஆவதுல தான் உனக்கு ஏபிசிடி தேவை, இங்க ஆனா போட்டுருந்தாங்க. ஆனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி ஆனாவே போட தெரியாம வந்தேன்னா இன்னைக்கு ஆய்வாளராக நிற்கிறேன். உங்க ஸ்டூடெண்ட் பிள்ளைங்ககிட்டயே சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கிற எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஏபிசிடி சரி, காந்திமதி டீச்சர் இன்னொரு அம்மா அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்களுக்கு ஈவன் ஒரு பேனா கூட நான் என்ன வாங்கி தரல. பட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் நினைவு கூற டீச்சர் தான் என்னோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வெளியே வந்தேன். என்னோட ஆசை வந்து மிலிட்ரியில் டாக்டராக போகணும். யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் ஆசைப்பட்டது. பட் மிலிட்ரியில் டாக்டராக போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல லைஃப் டர்ன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் தான் எனக்கு டியூஷனில் சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சுட்டு இருந்தேன்னா திடீர்னு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு மாறினேன். ஃபர்ஸ்ட் குரூப்பில் +2 வரைக்கும் வந்தாச்சு. அந்த ஆக்சிடென்ட் +2 நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூல் போக முடியாமல் இருக்கும். ஸ்கூல் டாப்பர் ஆனதானே எப்படி ஸ்கூலை கண்டினியூ பண்ணாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டில எல்லாம் சொன்னாங்க, நீ படிக்கணும், கண்டிப்பாக படிச்சு நீ அங்கே போகலன்னா என்ன போலீஸ் சர்வீஸ்ல எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ அண்ணன் தான் எனக்கு அக்கௌண்டன்ஸ் எல்லாம் சொல்லி பிசிக்ஸ் எல்லாம் அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. அந்த வருஷம் நான் போகல, அந்த ஸ்கூலுக்கு போக முடியல, எக்ஸாம் எழுத முடியல. அதுக்கப்புறம் வந்து பேசாம கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப நான் எதுவுமே வெளியில இருந்து கொண்டு வந்து உங்ககிட்ட கதை சொல்ல, என்னோட லைஃப் தான் சொல்றேன். கடைசியா நான் எங்க இருந்து வரேன்னு கேட்டா இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கும். உங்க பக்கத்து ஊர் தான். எங்க அப்பாவும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸ்கூலுக்கு போகாம 1 இயர் பிரேக் ஆகிடுச்சு. நல்லமணி ஸ்கூல்ல சேர்த்தாங்க, காக்கைப்பாடினியார் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. கடைசியா அப்படியே ஸ்கூல்ல போய் ப்ராக்டிக்கல் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகுது, எக்ஸாம் எழுத முடியல. ஸோ திரும்ப ப்ராக்டிக்கல் தான் எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எனக்கு ஜூனியர்ஸ்லாம் வந்துட்டாங்க, என்ன பண்றது. கரெக்டாக 4 மாசம் தான் படித்தேன் அக்கௌண்டன்சி குரூப்ல. அங்கே ஒரு குரு வந்தார், சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு, இப்போ காரைக்குடியில வாத்தியார் இருக்காரு. அவர் எனக்கு 4 மாசத்துல அக்கௌண்டன்சி சொல்லி கொடுத்தாரு. 188 மார்க் எடுத்து அக்கௌண்டன்சி பாஸ் பண்ணேன். அந்த 188 மார்க் எடுக்கிறதுக்காக சிங்கார வேலை சாரும் ஒரு பீஸ் கூட என்கிட்ட வாங்கல. நீ படிச்சு வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் என்னை ஸ்டேஜ்ல சொல்ல, அது போதும்ண்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு காலேஜ்ல போய் யாதவ காலேஜ்ல ஸ்டெல்லான்னு ஒரு மேடம் என்னை சேர்த்து விட்டாங்க. நீ ஸ்கூல் டாப்பர் எல்லாருமே சொன்னாங்க, நீ இப்படி உடஞ்சிடாத, அதுக்கப்புறம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காலேஜில் போய் சேர்த்து விட்டாங்க. அங்கே தான் என்னோட லைஃப் டர்ன் ஆகுச்சு. ஸ்போர்ட்ஸில் என்னை வந்து உள்ள இந்த ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் வந்து பிடி சார் பேர் மறந்துட்டேன், ஆரோக்கியம்னு நினைக்கிறேன் சார் பேர். அவங்க அப்பாவும் அங்கேயே பிடி வைத்தார், பையனும் அங்கேயே பிடி வைத்தார் இருக்காரு. அவர் வந்து எங்கள் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்டில் ரன்னிங் போக வச்சார். அதோட அப்புறம் முடிஞ்சிருச்சு 8th 9th. காலேஜுக்கு போனோடனையும் இந்த ரன்னிங் தான் எனக்கு கை கொடுத்துருச்சு. ரன்னிங் போய் 800 1100. அதோட இங்கே நம்ம பக்கத்தில் தான் இருக்காரு சங்கர் ஜெய்சங்கர், அவர் தான் என்னோட பாடி கார்டு. நான் எங்கே போனாலும் வந்து யாரும் என்னை கிண்டல் பண்ண விடாமல் பேச விடாமல் அளவுக்கு சேஃப்டியை பார்த்துக்குவார். நம்ம பூம்சொல்ல என்ட்ரன்ஸில் இருக்காரு ஜெய்சங்கர், அவரும் இன்ஸ்பெக்டராக தான் இருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஒரே பேஜில் போயிட்டோம். அவர் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கே காம்படிஷன் போனாலும் எங்கள் அப்பா கூப்பிட்டு தங்கச்சியை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அண்ணன் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. 2 பேரும் போய் ஒரே செலெக்ஷன் அட்டன் பண்ணி வந்துட்டோம். அங்கே போகணும்னா லைஃப் டேர்ன் ஆச்சு. ஒரு ஸ்டேட் மீட் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்படியே போலீஸாக இருந்தாச்சு, இன்ஸ்பெக்டராக இருந்தாச்சு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்து நிற்கிறோம் அப்படின்னா என்னோட தம்பி தங்கச்சி எல்லாத்துக்குமே காந்திமதி டீச்சர் தான் ஆனால் பண்ண சொல்லியிருப்பாங்க. 4 பேருக்குமே காந்திமதி டீச்சர் தான். நீங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், வரல. எல்லாருமே நீங்கள் வந்து டீச்சர்ஸ் முதல்ல நீங்களாம் அழைப்பாங்க. வீட்டில் வந்து நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டாங்க. இப்போ நான் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே அவேர்னஸ்க்கு போவேன். போய் ஸ்கூலில் வந்து பேட் டச், எல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா பேட் டச், குட் டச். அதே வந்து காலேஜாக இருந்துச்சுன்னா யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்றது எங்கள் வேலையாக இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸ் தொட்டாலே வந்து நீ ஏன் தொடுற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைம்மா, அப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் அவேர்னஸ் பண்ணுறப்ப நான் சொல்றது ஒன்றே தான், டீச்சர்ஸ் அடிச்சாங்கன்னா போது உங்கள் பிள்ளைங்க கிட்ட காரணம் கேள்வி, ஏன் அடிக்கிறாங்க. எங்கள் முன்னாடி டீச்சர்ஸ் குச்சி எடுத்துட்டு அடிப்பாங்க, நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன், திரும்பி நின்றுருவேன். ஏன்னா எங்களை அடிச்ச கேஸ் போடணும்ல, நான் கண்ணால் பார்க்காதானே கேஸ் போட்டேன், திரும்பிட்டா பார்க்காத மாதிரியில. அதே டீச்சர் என்னை அடிக்காம அன்னைக்கு நீ மக்கு உனக்கு ஆனவே வரல அப்படின்னு சொல்லி என்னை ஊற கட்டியிருந்தாங்க. அவனை வச்சுட்டே இருந்தேன். உனக்கு என்ன வருமோ அதை எழுதிக்குவான்னு சொன்னாங்க காந்தி டீச்சர். ஏபிசிடி எழுதி போய்கிட்டேன். இது 3rd ஸ்டாண்டர்டில் தான் எழுதணும், நீ 1st ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஆனால் நான் எழுதி சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு டீச்சர் என்னை வழி நடத்தி நீ படிச்சிருவேன், உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி என் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா
ஆனாவே போட தெரியாத பிள்ளைங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க, அப்படியே வேஸ்ட்டாக போயிட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, உனக்கு ஏபிசிடி வருதுல அதை ஃபஸ்ட்டு எழுதி காட்டு டீச்சர்கிட்ட, அப்புறம் காண போட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏபிசிடி எழுதி காமிச்சோடனே டீச்சருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஏபிசிடி எல்லாம் தெரியல ஆனால் படிச்சிருவேன், படிக்கிற பொண்ணு தான் நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஒரு பிள்ளைங்களோட நீங்கள் வந்து 3 பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளை பக்கத்துலேயே ஒரு பிள்ளைங்க வந்து சொல்லிக்க முடியாது. நல்லா படிக்கிற பிள்ளைய வீட்டில் என்கரேஜ் பண்ணுவீங்க, படிக்கிற பிள்ளைய மக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் தான் படிக்காத பிள்ளைக்கு வந்து அக்கறை கொடுத்து பேசுவாங்க, இப்படி படிக்கல இப்படி படிக்குதுன்னு. எனக்கு இப்போ வரைக்கும் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வேலைக்கு போயிட்டேன், இப்போ என்னோட சம்பளம் 1,07,000 ரூபா. ஆனால் 1 ரூபா கூட என் டீச்சர் செய்யலை. அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு, தம்பிக்கு செஞ்சாச்சு, தங்கச்சி செஞ்சாச்சு, அம்மாவுக்கு செஞ்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. டீச்சர் மேடையில் பேசுறதோடு போயிடுச்சு, எதுவுமே செய்யலை. நான் மனசுல ஏதாவது போகணும் செய்யணும், டீச்சர் பார்க்கணும்னு நினைப்பேன். என் வீட்டுக்கிட்டே வேலை பார்த்தாங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். எப்போ வீட்டுக்கு வந்தாலும் டீச்சர் போய் பார்ப்பேன். ஆனால் அவங்க அப்போ காலை பிடிச்சிட்டு இருந்தால் இப்பவும் பயமாக தான் இருக்கும். என்ன பார்த்து ஊரே பயப்படுவாங்க, நான் கேஸ் போடுறேன், அடிப்பேன், விரட்டுவோம் அப்படின்னு. ஆனால் நான் டீச்சர் பார்த்து இப்போ வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கு. அவங்க காலம் அப்போ திரும்பினது இப்போ எரியும் காது அவங்கள பார்த்தா. ஸோ அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, டீச்சர்ஸ் அடிச்சாங்கன்னா ரீசன் என்ன நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நீ என்ன தப்பு பண்ணேன்னு எப்போ கேட்குறீங்களோ அப்போ அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக வந்து நான் இதான் பண்ணுவேன். இப்போ நான் எந்த ஊருன்னு சொல்லிடுறேன், சொல்லிட்டு உட்காந்துடலாம். என்னோட ஊர் மேனேந்தல், எங்கள் அப்பா பேர் பிச்சை, வீரமுனியாண்டி கோயில் பூசாரி தான் எங்கள் அப்பா. நான் அங்கேருந்து வரேன். பட் மதுரையில் நான் வேலை பார்க்கல, சொந்த ஊரில் வேலை பார்த்தா யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் சர்வீஸ் எனக்கு திண்டுக்கல் தான். திண்டுக்கல் போயிட்டேன். இப்போ தேனியில் உத்தமபாளையத்தில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது சட்ட ரீதியாக ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வேணும், இல்லை வேறு ஏதாவது சொல்ல முடியல, பிள்ளைங்களுக்கு ஏதாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அதை சொல்ல முடியல, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்கள் அப்பா அங்கே தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்பர் கிடையாது கொடுத்துருவாங்க. இல்லை அண்ணன்கிட்ட என் நம்பர் இல்லை, அவர் கொடுத்துருவாரு. அண்ணனும் அண்ணனோட தம்பியும் இதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. நானும் சிவாவும் ஒரே கிளாஸ்மேட்டு. சீஃப் கெஸ்ட் கூட செந்திலும் 3 பேர் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். 3 பேருக்குள்ளே தான் போட்டி இருக்கும், யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் விடலை, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டே போயிட்டேன். அண்ணன் எவ்வளோ அண்ணன் டீச்சர் இருப்பா, என்னையே தான் சொல்லி கூப்பிட்டுவாருன்னு சொல்லி அதை சொல்லுவேன். நீ என்ன படிச்சுட்டு இருக்க, உன்னையோட வந்து நான் மார்க் கம்மியாக எங்கள் அண்ணன் திட்டாரு அப்படின்னு. பட் அன்னைக்கிட்டே படிச்சு அப்படின்னு தம்பிக்கு வந்து மார்க் எடுக்க விடாம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு போனதில் இன்னைக்கு அண்ணனை பார்க்க என் அண்ணன் தெரியலிட்டாரு. கடையில் வந்து கீழே உட்காந்தாரு, வாங்கிட்டு சொன்னேன், யாரோ இசோடு இருக்கிறாங்கன்னு திரும்பி போயிட்டாரு. கிட்ட இருந்து அண்ணன் என் அண்ணன் தெரியலையா அப்படிங்கிற தெரியலம்மா அப்படின்னு. ஏன்னா +2 படிக்கிறப்ப ரொம்ப குட்டியா இருக்கு பாப்பா பார்த்து. இப்போ வளர்ந்தாச்சு, சைட்லேயே வளர்ந்தாச்சு, நேரையும் வளர்ந்தாச்சு. ஸோ வந்து அண்ணன் தெரியலையாரு. பசங்களை நீங்கள் படிக்க வைங்க. என் ஊரில் படிக்கும் போது என்னோட ஸ்கூலில் எல்லாரும் படித்து யாருமே எடுத்து வேலைக்கு போகல, படிச்சு 10th டெய்லி பாஸ் அதோட இருக்காங்க. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. எங்கள் 4 பேர் படிக்க வைக்கிறேன்னா சும்மா இல்லை, 4 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பேர் எங்கள் அப்பாவை நாங்கள் படித்து பொம்பளை பிள்ளை படிக்க வச்சு என்ன செய்ய போகிறேன்னு கேட்ட ஊரில், என் ஊருக்கு போனீங்கன்னா பாருங்க, பிச்சை இல்லை எம்மால் வீடு கட்டி வச்சுருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. பொம்பளை பிள்ளை ஏன் படிக்க வைக்கிறேன்னு கேட்ட ஊரில் இன்னைக்கு போலீஸ் ஸ்கூலில் போகிற ஒரே ஆஃபீஸர் நான் மட்டும்தான். கவர்மெண்ட் வண்டியில் வர ஒரே ஆஃபீஸர் நான் தான். எங்கள் அப்பாவுக்கு நிமிந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாச்சு. என்னத்துக்காக பொம்பளை பிள்ளை படிக்கீங்கன்னு கேட்டாங்க. படிப்பில் பொம்பளை பிள்ளை கிடையாது, வளர்ப்பில் பொம்பளை பிள்ளை கிடையாது. எங்கள் தம்பிக்கு வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, உனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு வலிக்கும், உனக்கு படிக்கணும்னா அதுக்கு படிக்கணும், நீ சாப்பாடு போட்டு சாப்பிடணும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் வேணா எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவானே தவிர அவனும் இங்கே தான் இருக்கான். வணங்கமுடி டிராவல்ஸ் 2 வண்டி வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆலத்தூர் பக்கத்தில். எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்து வளர்க்குறதுக்காக எங்கள் அப்பாவோட கஷ்டத்தை ஒரே ஒரு நாள் நான் போய் பார்த்ததான் எவ்வளோ கஷ்டப்பட்டா எங்களை வளர்க்காருன்னு. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்கன்றது அவங்க மண்டலத்தில் ஏற்றுங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. இப்போ கல்ச்சர் மாறி நீங்கள் ஒரு சாப்பிட சண்டையானா அவுட்டிங் போயிடணும், சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஹோட்டல் வாங்கி சாப்பிடணும், வெளியே கூட்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கேட்குற ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும். இந்த பிள்ளை அழுது அடம் பிடிச்சி ரோட்டில் உருண்டுச்சுன்னா அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துன்னு நினைக்கிறேன். எந்த காலத்தில் கொடுக்கவே கொடுக்காங்க. அடிக்காத பிள்ளை படிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கண்டிக்கல, நீங்கள் இன்னைக்கு குச்சி எடுத்து கண்டிக்கலைன்னா நாங்கள் லத்தி எடுத்து அவங்களை வரட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் குச்சி எடுத்துலாம் கீழே போடுறீங்களோ அப்போல்லாம் எங்கள் லத்தி மேலே வர வேண்டியிருக்கு. நீங்கள் கண்டிக்கல அப்படின்னா நாங்கள் அடக்க வேண்டியிருக்கோம். ஸோ நீ கண்டிச்சு ஆம்பளை பையனாக இருந்தால் பொம்பளை பிள்ளை கிண்டல் பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் சொல்லக்கூடாது, அந்த பிள்ளையை கிள்ளி வைக்கக்கூடாது. கிள்ளி வைக்கிறன்ற மீனிங் வேற எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளை இன்னொருத்த அசிங்கப்படுத்துவான். இதை இப்போ முதல்ல பொம்பளை பிள்ளைகளை சொல்லி வளர்க்க சொன்னாங்க. இப்போ கல்ச்சர் மாறிட்டு வருது.
பசங்ககிட்ட சொல்லி வளர்க்கணுன்ற கல்ச்சர் இருந்துச்சு. டீஸ் பண்ணுறது, பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வருது. எப்பவுமே சரி, எந்த காலேஜ் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, லவ் மேரேஜ் சரியா தப்பான்னு கேட்பேன். பாதி பேர் வந்து சரின்னுவாங்க, பாதி பேர் தப்புன்னுவாங்க. என்னோட ஒப்பீனியன், போலீஸ் ஆஃபீஸராக 18 வயசு முடிஞ்ச பொண்ணும் 20 வயசு முடிஞ்ச பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சட்டம் சொல்லுது, வந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் சமுதாயப்படி 2 பேருமே கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணி ஓடிட்டாங்கன்னா, முக்கியமாக எனக்கு குழந்தைங்க நிறைய பேர் இருக்கீங்க, கவனிச்சுக்கலாம். எனக்கு சின்ன வயசில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்கிட்ட சொல்லிக் கொடுங்க, சொசைட்டின்றது வேற, சட்டம்ன்றது வேற. சட்டம் கண்ணை கட்டியிருக்கும், பிளைண்ட். சட்டத்துக்கு கண்ணு தெரியாது. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்க சொல்லுவாங்க. ஒருத்தனை சப்பனை அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் மேலே கேஸ் போடுன்னு சட்டம் சொல்லுது. அவன் ஏன் அரைஞ்சா, எதுக்கு அரைஞ்சான்னு விசாரிக்கிறது சமுதாயம். ஸோ சமுதாயன்றது ஆம்பளை பொம்பளை 2 பேருமே லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னா ஒரு வார்த்தையிலேயே வந்து அந்த கல்ச்சரை முடிச்சுடுவாங்க. பையன் கூட்டிகிட்டு வந்துட்டான், பொண்ணு ஓடி போயிடுச்சு, போனதுலேயே எல்லாமே போயிடும். ஸோ பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாதுன்றதையும், பசங்களுக்கு உங்களால் ஒரு பொண்ணு தலை குனியக்கூடாதுன்றது நீங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த வயசில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வளர்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூல் போனாலும் சரி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, நல்ல பையனாகவும் நல்ல பொண்ணாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல பொண்ணாகவும் நல்ல பையனாகவும் வளராதவங்க நல்ல லேடியாகவும் நல்ல ஜென்ஸாகவும் வளர முடியாது. ஸோ குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணி வளர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க. முக்கியமான விஷயம், டீச்சர் அடித்தாங்கன்னா டீச்சர்கிட்ட வந்து கேட்க, இதுக்காக என் பிள்ளைய அடிச்சிங்க, சண்டைக்கு போகாதீங்க. நிறைய பஞ்சாயத்து நாங்கள் தீர்க்க வேண்டியதே வந்து என் பிள்ளைய அடிச்சிட்டாங்கன்னு வந்து பிளைண்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பிளைண்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிச்சோம்னா இவன் என்ன பண்ணிருப்பான், டீச்சர் வண்டியும் ஓட்ட போட்டு பஞ்சாயத்தான். ஸ்கூலில் போனோம்னா டீச்சர் வண்டியும் ஓட்ட போட்டிருக்கேன், எதுக்கூட ஓட்ட போட்டேன்னு கேட்டால் இங்கே அவங்க திட்டுறாங்க, ஓட்ட போட்டேன்றான். இதுக்கு காரணம் வந்து அவங்க விளையாடுற கேம்ஸ், பப்ஜி கேம் விளையாடுறாங்க, இன்னும் நிறைய கேம் விளையாடுறாங்க. அது எல்லாமே துப்பாக்கி எடுத்தால் சுடு, கத்தி எடுத்தால் வெட்டு, இதுதான் அந்த கேமில் இருக்குது. ஸோ இந்த கேம் என்ன விளையாடுறாங்க அதை பாருங்கள். செல்ஃபோனில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அவங்க என்னத்தை யூஸ் பண்ணுறாங்க செல்ஃபோனில், அது என்ன பார்க்குறாங்க. ஏன்னா செல்ஃபோனில் கண்டதும் வரும், நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட போக்ஸோவை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், போக்ஸோன்றது சின்ன குழந்தைங்க மேலே ஆம்பளை பெண்ணாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை தேவையில்லாத இடத்துல 18 வரும பிரதேசத்துக்கு இந்த இடத்துல தொடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. இந்த 18 இடத்துல யாராவது பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் போடக்கூடிய சட்டம் அது போக்ஸோ சட்டம். இந்த சட்டத்தின்படி வந்து ஒரு பொண்ணும் பையனையும் வந்து எப்படி இங்கே தொடக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நடந்துருச்சுன்னா, தப்பு நடந்து போச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிற இடம் அம்மா அப்பாவாக இருக்கும். பிள்ளைகிட்ட அவங்க சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் இருக்கிறது வந்து எதிரிக்கு ரொம்ப வசதி வாய்ப்பாக போயிடுது. அவன் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். குழந்தையோடது என்னென்னா 18 வயசு வரைக்கும், முக்கியமாக 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய அப்படி தொடரும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து சொல்லாது. எப்போ சொல்லும் அப்படின்னா குழந்தைக்கு வலிச்சா மட்டும்தான் சொல்லும். அப்படி கீழ்றேன் அப்படின்னு சொன்னால் வலிக்குது நான் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நான் மட்டும் சொல்லும். தடையை கொடுத்து அவன் தேவையை நிறைவேற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது சொல்லவே சொல்லாது. ஏன்னா அதனோட உடலமைப்பு அப்படிதான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தைய 14 வயசுல ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, சொல்லி எப்பவுமே பக்கத்தில் கூட தடையை கொடுத்துட்டே இருப்பீங்க, தூங்கட்டு. ஸோ அப்பா தொடுறதும் அவன் தொடுறதும் ஒன்றுன்னு நினச்சி. ஸோ குழந்தைகிட்ட எப்போ வந்து அது குற்றம் இது மாதிரி சொல்கிறான் அப்படின்னா, இல்லை மாமா தான், இல்லை சித்தப்பா தான், தெரிஞ்ச விஷயம் 99% தெரிஞ்சவங்களால தான் குற்றம் நடக்குது குழந்தைங்க. ஸோ மாமா தான், சித்தப்பா தான், அவர்கள் சொல்கிறதுல நீ தப்பாக நினச்சிட்டேன். இன்னும் உனக்கு இந்த வயசுலேயே வந்து தப்பாக சொல்கிறேன், உனக்கு என்ன தெரியும்? ஸ்கூலில் சொல்லியிருக்கோம், நாங்கள் குட் டச் எது பேட் டச்னு சொல்லிட்டு இருக்கோம் அவேர்னஸில். அது குழந்தை ஃபீல் பண்ணுவோம், அதுக்கு வந்து வெளியே சொல்ல தெரியாது. மடியில் தான் உட்கார வச்சுருப்பான், யாராவது ஒரு பாப்பா வரலாமே, அப்போ அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறத சொல்லும். இந்த மாதிரி வந்து என்னை ஒரு தேவையில்லாம டச் பண்ணுறாருமான்னு. அதை நீங்கள் உடனே கேட்கணும் அவசியம் இல்லை. சொந்தத்துக்குள்ள அது உண்மையா பொய்யா, நம்ம பிள்ளைய அவன் எங்கோ சொல்கிறான், எங்கோ தூக்கிட்டு போகிறான், இருட்டு பிரதேசத்தில் கூட்டு போகிறானா இல்லையா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது பாப்பாவை மேலேருந்து கீழே வரைக்கும் தடவிட்டேன். தொடையோட உள்பகுதிகள் 2, பின்னாடி முழங்காலுக்கு பின்னாடி இருக்க பகுதி, உள்ளங்கால் உள்ளங்கை, இந்த இடங்கள்லாம் ஒருத்தர் வறண்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது குழந்தைங்க மட்டும் தான் ஃபீல் ஆகும். குழந்தைய தவிர வேறு யாருக்கும் ஃபீல் ஆகாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கை கொடுத்துருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, குழந்தைய நான் வறண்டிருப்பீங்க. இது நான் தொடர இடம் வேற இடமா இருந்துச்சுன்னா எப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது கையாக இருக்க போய் நீங்கள் கேஷுவலாக பார்க்குறீங்க, குழந்தைய நான் தொடர இடம் வேற இடமா இருந்துச்சு, நான் ஜென்ஸாக இருந்தேன் அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ குழந்தைங்கள்ட்ட நீங்கள் அவேர்னஸ் ஆகிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்திருக்கேன், நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பேரண்ட்ஸாக வந்திருக்கீங்க. குழந்தைங்களோட முக்கியமாக வந்து முதல்ல தான் பொண்ணுங்களை மட்டும் ஹராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பசங்களையும் ஹராஸ் பண்ணுறாங்க.
குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களோட வேலை. அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நீ ஏன் அங்க போனா, நீ ஏன் போட விட்ட, இந்த கேள்வி எந்த காலத்துலயும் கேட்காதீங்க. குழந்தைங்க கிட்ட எதிர்த்தரப்பு தான் நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர பாதிப்பட்ட தரப்பு எப்பவுமே கேட்கக்கூடாது. சட்டமும் அதுதான் சொல்லுது, சைக்காலஜியும் அதுதான் சொல்லுது. நீங்க தொடக்கூடாது. குழந்தைங்களை ஹேட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை திரும்ப உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாது, கடைசி வரைக்கும் மறைச்சிடும். அதே மாதிரி கிராமத்துல வேலைக்கு போறீங்க, நான் நல்லா தான் சாப்பாடு போட்டேன், நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீங்க உங்ககிட்ட 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க, ஜென்ஸ் டீச்சர் இருந்தால் என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க, உன்னை எதுவும் வேற ஏதாவது ஹராஸ் பண்ணாங்களா, அப்படி டெய்லி கேளுங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைய நியூடாக நிற்க வச்சு குளிப்பாட்டுங்க. அப்போதான் குழந்தை மேலே கிள்ளி வச்சுருக்காங்களா, கடிச்சு வச்சுருக்காங்களா, வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களா தெரியும் உங்களுக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, முக்கியமாக பொம்பளை பிள்ளைகளை வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டிடுங்க. அதுவா குளிச்சிடும், அதுவா என் பிள்ளை கிளம்பி போயிடணும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வாரத்துக்கு அந்த காலத்துல டெய்லி குளிப்பாட்டி விட்டாங்க அம்மா அப்பா. இப்போ உங்களுக்கு வேலை பிஸியாக தான் இருப்பீங்க. குழந்தைங்கள வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக, திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்கள கண்டிப்பாக பாருங்க. அது குழந்தைய பெற்றவங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக லேடிஸ் நிறைய இருக்கீங்க, குழந்தைங்கள பாருங்க. வேற ஏதாவது சொல்லணும் ஏதாவதுன்னா எங்கள் அப்பா கிட்ட நம்பர் இருக்குது, அன்னைக்கிட்ட நம்பர் இருக்குது, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு முத்துக்குமார் அவர்களை சிறிய உரையாற்றுங்கள். எல்லாருமே எங்களுடைய ஆசிரியர் எங்க சுந்தராஜன் சாரா இருக்கட்டும், என்னுடைய ஆசிரியர் குமரேசன் சாரா இருக்கட்டும், இது என்னுடைய தோழர்களுடைய அக்கா சூரியத்துல, என்னுடைய உடன் அதனால இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த பூமியில வாழ்ந்து இந்த ஊர் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குது, இந்த படிப்பை கொடுத்துருக்குது. இந்த மண்ணை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியாது. இங்க தெய்வ பலம் அதிகமா இருக்குது, இந்த இடத்துல அவ்வளவு பலம் இருக்குது. நான் அதனால சாதாரண மாணவராகவே நான் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் பணி பெரிய பணி. 1000 கோடி நீங்க சம்பாதிக்கலாம், 1000 கோடி இழந்துடலாம். ஆனா அறிவு இருந்தா அந்த 1000 கோடி திரும்ப வாங்கலாம். ஒவ்வொரு பணக்காரனுக்கு பின்னாடி ஒரு அறிவாளி கண்டிப்பா இருப்பான். நீங்க பாப்பீங்க, அவன் படிக்கல, 5,000 படிச்சிருக்கான், தொழிலதிபரா இருக்கான், அது எந்த பிரியாணி கடையா இருக்கட்டும், எந்த ஹோட்டலா இருக்கட்டும், ஆனா அவனுக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர், ஒரு வழக்கறிஞர், ஒரு காவல்துறை அதிகாரி அவருக்கு துணையா இருப்பாரு. இல்லாம அவரால் பணக்காரர் ஆக முடியாது. அது சரவணாஸ்வரா இருக்கட்டும், பெரிய வேறு பிரியாணி கடையா இருக்கட்டும், எந்த தொழிலதிபர் ஆனந்தா மண்டலா இருக்கட்டும், ஆச்சி மசாலா இருக்கட்டும், சக்தி மசாலா இருக்கட்டும், ஆசிரியர் இல்லை என்றால் இந்த உலகமே ஒரு இருதான். அறிவு வச்சுதான் அவர் செய்ய முடியும். ஒரு எங்க சார் சொன்னாரு, நான் மதுரை கல்லூரியில் படித்தேன். இங்க படிச்சு நாங்க திருவூர் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுவோம். 6ஆம் கிளாஸ் என்ட்ரன்ஸ் வச்சாதான் சேர்ப்பாங்க கோபாலகிருஷ்ணன் ஸ்கூல்ல. அப்ப மதுரை மேற்கொண்டு தோக்கப்பள்ளி மாணவன் அவன் பாஸ் பண்ணிடுவாயா, அவன் உடனே சேர்த்துக்குங்க ஸ்கூல்ல எங்களுக்கு சார் சொல்லுவாங்க. சின்ன தமிழியா பெரிய தமிழியா எங்களை உடனே சேர்த்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தமா அடி உரமிட்ட பள்ளி எங்களுடைய மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி. அந்த பள்ளியில நான் படிச்சு இந்த அளவுக்கு ஒரு இழந்தையை திரும்ப வாங்கி மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். நம்மளை விட மேலான அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடவுள் உருவத்தில் இருக்க அறிவு கொடுக்குற என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால என்னுடைய ஒரு சிறு உரையா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. இது எங்களுடைய பள்ளி, இது எங்களுடைய ஊர். இங்க ஆடுற மக்கள் எல்லாமே மனம் நல்ல மனம் இருக்கும். அதனால சிறு உரையை மட்டும் நான் முடிச்சுக்கிட்டு நான் என்னுடைய பணியை எழுதுகிறேன். எங்கள் பள்ளி மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. எங்கள் பள்ளி மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அரசாலும் அமைச்சர் பெருமக்கள் வந்து போலும் எங்கள் பள்ளி. பல அமைச்சர்கள் முதற்கொண்டு அரசாள்பவர்கள் வரும் பள்ளி எங்கள் பள்ளி. பல தலைவர்கள் கண்ட பள்ளி, பல பேராசிரியர்கள் கண்ட பள்ளி, பல வழக்கறிஞர்கள் கண்ட பள்ளி எங்கள் பள்ளி. மக்கள் வீரனார் எங்கள் மலைவீரன் அவர்கள் படித்த பள்ளி, அவர் அப்பா படித்த பள்ளி, அவர் சகோதரர்கள் அனைவரும் படித்த பள்ளி, எங்கள் ஊர் தலைவர் படித்த பள்ளி எங்கள் பள்ளி. செல்வமிடம் எல்லாம் செல்வத்தை வாரி இறைப்பார் எங்கள் செல்வம். செல்வம் என்றால் அழியக்கூடிய செல்வம், கல்வி செல்வத்தை கொடுத்த எங்கள் செல்வ குமரேசன் அவர்கள் ஐயா தலைமையாசிரியர் அவர்கள் படித்த பள்ளி எங்கள் பள்ளி. என் மதமும் மாறாமல் சமத்துவமாக வரப்பெற்ற சமத்துவ இளைஞர் தலைவர் ராஜா அவர்கள் படித்த பள்ளி எங்கள் பள்ளி. சமத்துவ இளைஞர் அணி நற்பணி மன்றம் என்று உருவாக்கி நாங்க கடையிலே கிடப்போம். அவங்க பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி சாக்கடையெல்லாம் தூர்வாரி தமிழரசு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் தமிழரசி அவர்கள் முதற்கொண்டு வர வச்சு இன்னைக்கு ஐயா மூர்த்தி ஐயா அவர்கள் அமைச்சர் வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம பள்ளியை செல்ல பள்ளியாக இன்னைக்கு வளர்த்துருக்காங்க. எந்த மாவட்டத்திலும் இந்த பள்ளிக்கு எவ்வளவு சிறப்பு வந்தது கிடையாது. இன்னைக்கு தலைக்கு நேரம் வருவார். இன்னைக்கு எந்த பள்ளிக்கும் இன்னைக்கு அழைத்துடனே நேரம் வருவாங்க.
யாரை கொடுத்தாலும் இந்த பள்ளிக்கு வருவாங்க. இதை விட பெருமை இந்த பள்ளியில் நான் படித்து இன்னும் நான் மாணவராகவே இன்னும் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த படித்ததுக்கு நான் பெருமை கொடுக்கிறேன். என் பள்ளி எங்கள் பள்ளி. மகன்பட்ட வழக்கறிஞர் தாமோதரன் ஐயா வழக்கறிஞர் ஐயா அவர்கள் பணிக்காரணமாக சென்றிருந்தார். தாமோதரன் கண்ணன் அவர்கள் படித்த பள்ளி எங்கள் பள்ளி. எங்கள் அன்பண்ணன் வழக்கறிஞர் பகவான் கண்ணன் வருவான்னு சொல்லுவாங்க. கண்ணே வராதவருடைய அண்ணன் ஆசைக்கண்ணே வந்துருவார். ஏதாவது பஞ்சாயத்துல அண்ணேன்னு சொல்லுவாங்க. அண்ணே வழக்கறிஞர் ஐயா வந்துருவாரு. அவர் கீழே இருந்து மேல வரைக்கும் எந்த பிரச்சனைனாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுமூகமா மறுத்து வைப்பாரு. எங்கள் அண்ணன் அன்பு அண்ணன் ஆசை கண்ணன் அவர்கள் படித்த பள்ளி எங்கள் பள்ளி மதுரை ஊராட்சி தொடக்கப்பள்ளி. மதுரை மாவட்ட மத்தியில் அமைதியை நிலைநாட்டு எங்கள் ஐயா ஆய்வாளர் ஐயா பெரியார் பிரசாத் போனீங்கன்னா நீங்க ஜீப் மட்டும் நீங்க டவுன் ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா பல வன்முறை சம்பவம் குற்ற சம்பவம் நடக்கும். ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கும். அன்னைக்கு டவுன் ரோட்ல போனீங்கன்னா பெரியார் பிரசாத் எங்க அண்ணன் சங்கரனை நிப்பாரு ஜீப் வச்சுக்கிட்டு தன்னை தனியா டிஃபன் கேரியோட அந்த ஜீப்ல உட்காந்துக்கிட்டு வெயில் மழையில் சாதாரண யூனிஃபார்ம் கூட கசங்கி தான் இருக்கணும். வெயில தான் நினைப்பாரு. ஆனா என்னன்னு அப்படின்னு அங்கேதான் சாப்பிடுவாரு. வீட்டுக்கு வர மாட்டாரு. காலையில கிளம்புவார், நைட்டு வீட்டுக்கு வருவாரு. அந்த ஜெய் சங்கரன் எங்கள் பள்ளி அவர் படித்த பள்ளி எங்கள் பள்ளி. தன்னுடைய கணித பேச்சாளர் கண்ணிய நடைபெற்றியாலும் எந்த ஒரு நாங்கள் சுயநலத்துக்காண்டி வியாபாரம் பண்ணலாம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்துக்கு அர்ப்பணித்த எங்களுடைய செல்லமுருகன் அண்ணன் சமத்துவ இளநிலைய அவரும் அதுல பணிபுரிந்து நிறைய சமுதாய பணியாற்றி எங்கள் செல்லமுருகன் அவர் செய்தி வாசிச்சாங்க. அப்படின்னா எங்க சார் சுந்தரராஜன் சார் செய்தி வாசிக்க சொல்லுவாங்க. அன்னைக்கு பேப்பர் செய்தி வாசிக்கணும். செல்லமுருகன் வாசிப்பாரு. கணீர்னு வாசிப்பாரு. அந்த சன் டிவியே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு செய்தியை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவார் செல்லமுருகன். அவர் படித்த பள்ளி எங்கள் பள்ளி. முன்னாள் கவுன்சிலர் பேராசிரியர் எங்கள் செந்தில் குமரன் ஐயா அவரும் பயின்ற பள்ளி. அரசியல்வாதியா இருக்காரு, அரசியல் பிரமுகராக இருக்கிறாரு. பேராசிரியர் அவர் பயின்ற பள்ளி எங்கள் பள்ளி. எளியோர்களுக்கு வழக்கறிஞர் சுரேசன் இருக்காரு. அன்னைக்கு பீசல் ஆக மாட்டார். கூட்டிட்டு போனீங்கன்னா ஸ்டேஷன்ல ஏதாவது எந்த வழக்கம் இருந்தாலும் சுமூகமா முடிச்சு வைப்பாரு. இல்ல வழக்கு படமாச்சாங்க. சுரேஷ் அன்னை படித்த பள்ளி எங்களுடைய பள்ளி. ஜெயக்குடி அவர்களுடைய பள்ளி. சுரேஷ் படித்த பள்ளி எங்களுடைய பள்ளி. மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. சூரியனுக்கே திலகமிட்டதை பாத்துருக்கீங்களா? சூரியன் எவ்வளவு பெரிய ஒளி. அதே மாதிரி சூரியனுக்கே திலகமிட்ட சூரிய திலகராணி எங்கள் அக்கா பயின்ற பள்ளி. எங்கள் காவல் ஆய்வாளர்கள் பயின்ற பள்ளி எங்கள் பள்ளி. மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. தரமான பொருளும் நியாயமான விலையும் இவன் கொடுக்குறான்ப்பா. எப்பா இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் வேலை கரெக்டா இருக்கு. எங்க சேர்மனையா சொல்லுவாரு. மினிஸ்டர் வரைக்கும் போய் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு முதற்கொண்டு எங்களுடைய கடையில தான் இன்னைக்கு அரசாங்கம் அவர் அமைச்சரையாவே சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு எங்களை வளர்த்து இந்த ஊர் பெரிய மக்களும் எங்க ஊர் பெரியவர்களும் அவரே சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தரமான மளிகை பொருட்களை கொடுக்குற எங்களுடைய தம்பியா இருக்கட்டும், தண்டபாணியா இருக்கட்டும், ஜோதி மளிகையா இருக்கட்டும், அந்த ஒரு பெருமையை கொடுத்த பள்ளி அங்க கொடுக்குற இன்னைக்கு கணக்கு போட்டோம்னா பார்த்து சொல்லுவாங்க எப்படி எங்கேயா கணக்கு. எங்க சார் வந்து டெலிபோன் டைரக்டரை கூட்ட விடுவாரு. டெலிபோன் டைரக்டர் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல 10 நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் டோட்டல் போடுறாரு. அன்னைக்கு எடுத்த பயிற்சி தான் இன்னைக்கு நான் டோட்டல் போடுறேன். கால்குலேட்டர் இது வரைக்கும் எங்க நாங்க யூஸ் பண்ணதே கிடையாது. அப்ப அந்த விதையை விதைச்ச பள்ளி என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சுந்தரராஜன் என்னுடைய தலைவர் வெங்கடேசன் சாரு, காளியம்மா டீச்சரு, காந்திமதி டீச்சரு, அப்புறம் பாத்திமா பி டீச்சர். நீதி கதைகள்லாம் நைட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா பள்ளி முடிஞ்சோன்னு நீதி கதைகள் சொல்லுவாங்க. நம்ம அறிவை மட்டும் தான் வாங்குறாங்க. தர்மத்தையும் சொல்லி தருவாங்க. வாய்மைனா என்ன, உண்மைனா என்ன, நேர்மைனா என்ன. நான் சொன்ன அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும். 5 பைசாவுக்கு விலை போகாங்க. நேர்மையான அதிகாரிகளா இருப்பாங்க. இன்னைக்கு போய் சங்கரனை பாத்தீங்கன்னா பெரியார் பிரசாத் இருப்பாரு, அக்கா இருப்பாங்க, நேர்மையான அதிகாரி. அன்னைக்கு அந்த விதையை எங்களுக்கு போட்ட இந்த விதை அடி உரம் எங்களுடைய பள்ளி தான். நம்ம 1000 மரமா வளர்ந்துருக்கலாம். கடைசியில் ஒரு மரத்தை பிடிங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல தாய் மண்ணை எடுத்துட்டு வந்தியாயா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எங்க படிச்ச நீ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க படிச்ச, எந்த ஆசிரியர் கையில படிச்ச? இன்னைக்கு 1000 தவறுகள் பண்ணியிருக்கலாம். இழந்ததை திரும்ப வாங்குறானா ஆரம்பல அடிக்கட்ட அறிவு தான் நம்மளுக்கு வேலை செய்யும். அப்படி எங்களுடைய அறிவை மேம்படுத்தி இழந்தது திரும்ப வாங்கினது எங்களுக்கு விதை உரம் விட்டது. அன்னைக்கு சொல்லுவார் இந்த பள்ளிக்கூடம் எப்படி கட்டினாங்க சார் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நாங்கள் வெங்கடேசன் சார்ல கைப்பிடி அரிசி கைக்கூத்தல் அரிசிய ஒவ்வொருத்தவங்களும் தாய்மார்கள் 80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வசதி கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடி என் பள்ளி ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் கைக்கூத்தல் அரிசி கொடுப்பாங்க கிராமத்துல இருந்து. அதை வாங்கி அதை விற்று அந்த கட்டடத்துல கட்டினதான் என்னுடைய பள்ளி. இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு நாங்க வண்ண விளக்குகள் போடலாம். இன்னைக்கு நாங்க அதை அலங்கரிக்கலாம். இன்னைக்கு அந்த கைப்பு அந்த விவசாயியுடைய அந்த கைப்பிடி மண் அந்த ஒரு கைப்பிடி நெல்லுல தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து பின்னாடி வந்த முதலமைச்சர்களாக இருக்கட்டும் சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டா தயார் பள்ளிக்கூடத்துக்கு போயிருங்க. அவருக்கு சாப்பாடை போட்டுட்டாரு. அப்புறம் முதலமைச்சர் வந்தாரு, அவன் 3 வேளையும் போடு, டெய்லி போடு. அப்புறம் அவங்க முதலமைச்சர் வந்து அவங்க முட்டை போடுங்க. அப்புறம் வந்து அம்மா நீங்க காய்கறி போடுங்க, கூட்டு போடுங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் செருப்பு கொடு, செல்போன் கொடு, ஸ்கெட்சு கொடு, பேனா கொடு, வண்டி கொடு. என்னதான் கொடுக்கல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பள்ளிக்கூடத்தை படிக்க மட்டும் செய்யுங்க.
அங்க போனா 80,000 பேசிக்கிறேன், இங்க போனா 1,00,000 பேசிக்கிறேன். நாங்க இங்க எல்லாமே தரோம். அன்னைக்கு ஒரு அந்த யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு நாங்க வரிசையில் நிற்போம். நல்ல சட்டை கிடைக்குமா, வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் ஐயா காலத்துல கொடுத்தது. அதுக்கப்புறம் செருப்பு, அந்த செருப்பு வாங்குறதுக்கு நாங்க வரிசையில் நிற்போம். மதிய உணவு 1/2 முட்டை தருவாங்க எங்களுக்கு. இன்னைக்கு எல்லா நாளும் முட்டை, விதவிதமான சாப்பாடு, வெரைட்டியான ரேஸ். இதை விட அரசு பள்ளிக்கு வேற என்ன வேணும்? இதை ஏன் மாணவர்கள் ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? 1,00,000 ரூபாய் கட்டிக்கிட்டு அவன் அறிவைத்தான் கொடுக்குறான். இங்க நம்ம பாசத்தை, பண்பை, தர்மத்தை, நேர்மையா என்ன பணம் எல்லாரும் சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும்? கிரிட்டிக்கலா யூஸ் பண்ணணுமா, இல்ல நல்ல வழியில யூஸ் பண்ணணுமா? அதை பாரம்பரியமான அந்த அடித்தளமிட்ட பள்ளி தான் எங்களுடைய பள்ளி, மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி எழுத்தர்கள், பத்திரப்பதிவு எழுத்தர்கள், வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள் முதற்கொண்டு இந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறது. தொழிலதிபர் லிஸ்ட்லன்னு பாத்தீங்கன்னா இந்த மிட்டாய் கம்பெனி இருக்கு, குமாரன் மிட்டாய் கம்பெனி இருக்கு. அவரெல்லாம் எங்க பள்ளியில படிச்சார். தொழிலதிபர் 25-30 பேர் வேலை கொடுக்கிறார். பிரஸ் கம்பெனி இருக்கிறார், முனீஸ்வரர் இருக்கிறார், அவர் ஒரு 30 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. SMS சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அவர் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் ஒரு 80 பேருக்கு வேலை வச்சிருப்பாரு. சித்தாளுக்கு வேலை கொடுக்கிறாரு. எங்க பள்ளியில தான் படிச்சிருக்காரு. மற்றும் சுற்றுவாரத்தில் இருக்க எல்லாருமே அரசியல் பிரமுகர், நிலத்தரகர்கள் எல்லாம் முதற்கொண்டு எங்கள் பள்ளியில் போட்ட விதை தான். அந்த கணக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் மேலிடம் வரைக்கும் வேலை செய்யுது. அதனால் இந்த பள்ளியில் பயின்றதற்கு, இன்னும் மாணவனாகவே நான் இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன். உழைப்பே உயர்வு. டைம் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கீங்க. நீங்க எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. 4:30 எந்திரிக்க. IPS கலியமூர்த்தி ஐயா சொல்லுவாரு, நீங்க நேரம் போய், அதாவது நேரம் கடத்திருந்தால் நேரத்தை வாங்க முடியாது, பணத்தை நீங்க இழந்திருந்தால் பணத்தை வாங்கி விடலாம், நேரத்தை மட்டும் நீங்க இழந்துவிடாதீர்கள். மொழியில பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கில மொழியா இருக்கணும். ஆங்கில மொழியில் இருக்கிற கல்வி, I speak in English, it will reach your mind. I will speak in English, it will reach your mind. If I speak in Tamil, it will touch your heart. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல படிக்கிறது உங்க மைண்டை தான் வளர்க்கும், தமிழ்ல படிக்கிறது உங்க இதயத்தை கெட்டு. இதயம் இல்லாத எந்த ஒரு கல்வியையும் பலம் இல்லாதது. இதை நான் சொல்லல, சொல்லியிருக்கிறாரு. அறிவை விட கற்பனை மேலான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப கற்பனை பண்ணுங்க, என்ன ஆகும் கற்பனை பண்ணுங்க. 100ல 90 நடக்கும் கண்டிப்பா. காலையில் எந்திரிங்க, 4:30 எந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தம்ன்றான். சூரியனுக்கு முன்னாடி நீங்க ஒதுங்க, சூரியன் உங்களுக்கு பின்னாடி ஒதுக்கும். சூரியனுக்கு பின்பு நீங்க எந்திரிச்சீங்கன்னா அப்புறம் சூரியனுக்கு பின்னாடி நீங்க போற மாதிரி ஆயிடும். மேலும் IPS ஐயா, நீங்க மொபைல் எல்லாம் போனீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்கு. IPS ஜாகித் ஐயா இருக்கட்டும், IPS கலியமூர்த்தி ஐயா ஸ்பீச்சா இருக்கட்டும், IPS ரவி ஐயா ஸ்பீச்சா இருக்கட்டும், இவங்களுடைய பதிவுகள்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச். எப்படி IPS ஆனாங்க, எப்படி அவருடைய நண்பர் கலெக்டர் ஆனாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 4:30 எந்திரிச்சவங்களா தான் இருப்பாங்க. 8:30 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா எப்பவுமே அரசு ஊழியரை தான் நம்ம போக முடியும். 4:30 எந்திரிச்சீங்கன்னா நீங்க அரசாலும் IPS அதிகாரியா, IAS அதிகாரியா போகலாம். தெய்வத்தால் ஆகாதீனும் வள்ளுவர் ஒரு குறை சொல்லுவாரு. என்னையா சாமி வீட்டுக்கு இருக்கிறேன், எவ்வளவு யாகம் விட்டேன், ஹோமம் பண்ணிட்டேன், ஒண்ணுமே சொல்லல. அப்பதான் சொல்லுவோம், தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய் வருத்த கொள்கிறோம். சாமியை பார்த்து பாவம் போயிட்டு போறேன், இவனுக்கு கொடுத்துருவோம். சனீஸ்வரனே பயந்து போற அளவுக்கு நீங்க உடச்சுக்கிட்டே இருங்க. 18 மணி நேரம் ஷெட்யூல் போட்டு உழைங்க. வெறும் 5 மணி நேரம் ஆரம்பத்துக்கும் எல்லா மனசும் இருந்தாலும் 6 மணி நேரம் மட்டும் தூங்குங்க. 18 மணி நேரம் மட்டும் உழைங்க. எந்த தொழில் பண்ணாலும் புதுசா ஒன்று பழங்க. ஒரு பஞ்சர் பாக்குறாரு, அந்த பஞ்சர் எப்படி பாக்குறாரு, அவர் என்ன நட்ட கலெக்டர் பழகினா பஞ்சர் பாக்குறதையும் பழகிடுவீங்க. வெள்ளையடிக்கிறவர் எப்படி அடிக்கிறாரு, எல்லா தொழிலையும் நம்ம அறிவை அரசு பள்ளி மாணவனால் மட்டும்தான் உயர்த்த முடியும். இதே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாரு, அவர் இந்த வேலைக்கு மட்டும் தான் போவார், அந்த வேலைக்கு தெரியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு இருமல் வந்துருச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாரு. ஆனா நம்ம அரசு பள்ளி மாணவர் லேசா சுக்காரச்சு கொடுப்பா, சுக்குமொழியை கொடுப்பா, பாடிக்க கூட்டிட்டு போப்பா, வைத்தியம் பண்ணி. மருத்துவத்திலிருந்து, அறிவிலிருந்து, கல்வியிலிருந்து அடித்தளம் அரசு பள்ளி. தாய்மொழி கல்வியை சிறந்தது. நம்ம அழுதாக ஜெயிச்சா தாய்மொழி கல்வியில தான் சிரிப்போம். ஆன்ற எழுத்து தான் நமக்கு உயிரெழுத்தா வருது, ஏன்ற எழுத்தே நம்ம ஆன்ற எழுத்து தான் வந்திருக்கு. பல மொழிகள் எல்லாமே நம்மளுடைய தமிழ் தாய்மொழியான தமிழ் மொழியில் தான் வந்திருக்குது. அதை புறமாக போட்ட எங்கள் பள்ளி, எங்கள் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அதாவது இந்த செல்போனை சுட்டின்னு சொல்லுவோம், மவுசுன்னு சொல்லுவோம். சுட்டினா என்னன்னா டச் பண்றோம்ல. அப்ப டச் பண்ணி பாக்குறதுல என்ன சொல்றோம்னா சுட்டி காட்டுறது. அதாவது ஒரு வித்தை சொல்லி பாக்கணும்னா, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. டீச்சர் போய் இதுதாயா கருப்பு, இதுதாயா வெள்ளை, இதுதாயா டீச்சர் பக்கத்துல உட்காந்து தொட்டு காட்டாத சுட்டி காட்டாத வித்தை, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்ப அந்த தொட்டு காட்டுற பணி யாரு வேணா, 6ஆம் நிலை ஆசிரியர், தொடக்க கல்வி ஆசிரியர். இங்க நம்மளுக்கு போடுற வேலை தான் நம்மளுக்கு கல்லூரி படிப்பு வரைக்கும் அந்த அதிகாரிகள், இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் நம்மளுக்கு வேலை செய்யுது. இவங்க போட்ட அந்த தாய் மண் தான்
எங்க வேணாலும் புது புது உரம் போட்டுக்கலாம். ஆனா கடைசியில எந்த செடியை போட்டுக்கலாம் தாய் மண்ணை போட்டு எடுத்துருவாங்க. அப்பதான் செடி முளைக்கின்றமா இல்லையா? மேலும் இங்கே விழாவில் வந்திருக்கும் எங்களை எல்லாம் இந்த பூக்களை எல்லாம் அங்க எங்கே இருக்கிற பூக்களை எல்லாம் அதாவது எங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் யூபி வட்டார கல்வி அலுவலர் அவர்கள், வரவேற்புரை பொற்கொடி மேடம் அவர்கள், அப்புறம் பூங்கோதை மலைவீரன் அம்மா எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் அவர்கள், உமாதேவி ஹரிச்சந்திரன் அவர்கள், சாந்தி மேடம் அவர்கள், காவல்துறை எங்களுடைய காவல் ஆய்வாளர் சாந்தி மேடம் அவர்கள், உதவி ஆசிரியர் ராஜலட்சுமி அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள், அழகுபாண்டி, காமாட்சி, கணேசன் இவர்களே இந்த பூக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இன்று ஒரு மாலையாக இந்த பிரபஞ்சத்துக்கு அர்ப்பணிப்பதற்காக இந்த ஒரு விழாவை இந்த ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டா இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா அதுவே ஒரு குவாலிஃபிகேஷன். அது எங்க தலைமை ஆசிரியர் செஞ்ச பணிக்கு என்னுடைய தாழ்வான பணிவான வணக்கத்தையும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் செல்வகுமார் சிறப்பு எங்கள் ஆசிரியர் அவர் எனக்கு ஆசிரியர் என் தம்பி அவர்கள் தான் படித்தோம். அவர் போட்டு அறிவுதான் இன்னைக்கு இந்த பணம் 1 லட்ச ரூபாய் பணத்தை 10 லட்சமா எப்படி மாத்தணும் எங்க ஆசிரியர் சொல்லுவாரு. யார் வெரி குட் பிசினஸ் மேன் அப்படின்றாரு. யாருக்குமே சொல்ல தெரியல 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அவருக்கேன் ஒருத்தன் 10 லட்சம் தருவீங்கன்னா யாருக்குமே பதில் சொல்ல. அப்ப எங்க ஆசிரியர் சொல்றாரு, டு ஏர்ன் மணி வித்அவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஹி இஸ் எ வெரி குட் பிசினஸ் மேன். பணம் போடாம ஏன் பணம் சம்பாதிக்கிறானா அந்த பிசினஸ் தான். இந்த அறிவை எனக்கு கொடுத்தது என்னுடைய ஆசிரியர்கள். அப்ப இந்த பணத்தை வச்சு வீடு கட்டலாம், மகா வாழலாம். அந்த பணத்தை வச்சு தர்மப்படி எப்படி வாழ்றது, நியாயப்படி எப்படி வாழ்றது, வாய்மைப்படி எப்படி வாழ்றது, இந்த நேர்மை என்னுடைய அரசு பள்ளி மட்டும்தான் கொடுக்கும். ஆங்கில வழி கல்வி முறைகள் அங்க சிலபஸ் வச்சிருப்பாங்க, டார்கெட் வச்சிருப்பாங்க. முடிச்சு விட்டுட்டு நீ அறிமுகத்தை வளர்த்துக்கிட்டே போயிட்டு நீ மூளையை கட்டி வேலை செய்ய போற. நாங்க மூளையும் கேட்போம், நீங்க இறைத்தையும் கட்டி வேலை செய்வோம். ஒரு விஷயத்தை செய்யும்போது சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுதா, இந்த உடலுக்கு நல்லது பண்ணுதா, என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுதா அப்படின்றது என்னுடைய திறமையை நல்ல வழியில் பயன்படுத்துற திறமையை கொடுத்தது என் பள்ளியில் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. மேலும் கார்த்திகை எங்க செல்வியைத்தான் நாங்க சொல்லுவோம். எங்க பக்கத்துல